ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவண பவச யூடியூப் சேனல். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் மணிகண்டன். மகா சுதர்சன ஜெயந்தியை முன்னிட்டு சுதர்சனருக்கு மிகவும் உகந்தமான அப்பம் செய்வது எப்படி என்று திருமதி காயத்ரி வெங்கட்ராமன் விளக்க இருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வணக்கம், நான் காயத்ரி வெங்கட்ராமன். மகா சுதர்சன ஜெயந்தி 28ஆம் தேதி சுதர்சனருக்கு மிகவும் விசேஷமான அப்பம் நைவேத்தியம் செய்வது எப்படிங்கிறத இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, இதை நினச்சி 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே அளவு 3/4 டம்ளர் வெல்லம், 2 ஸ்பூன் தேங்காய், 1 வாழைப்பழம், தேவையான அளவு ஏலக்காய், பொரிப்பதுக்கு தேவையான அளவு எண்ணெய். எந்த எண்ணெய் வேணாலும் செய்யலாம். நீங்கள் உங்கள் ஆற்றுல எந்த எண்ணெயில் வச்சு பொரிக்கிறீங்களோ எது வேணாலும் செய்யலாம். நான் கோல்டு வின்னரில் பொரிக்க போகிறேன். முதல்ல நம்ம வெல்லத்தை கரைய வச்சிடலாம். வெல்லம் 1/4 டம்ளர் ஜலம் விட்டால் போதும். வெல்லம் கரைஞ்சா போகிறோம். வெல்லம் கரைஞ்சிடுத்து வடிகட்டிடுவோம். வெல்லம் கரைஞ்சா போகிறோம், பாகெல்லாம் ஆக வேண்டாம். வடிச்சிட்டோம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம அரிசியை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசியை நல்லா வடிச்சிட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிடுவோம். தண்ணி விடக்கூடாது, தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் நைஸாக பண்ணுவோம். நல்லா நைஸாக பொடியாக வரணும். நைஸாக நல்லா பவுட்ரு இதேமாரி ஆகிடணும். பாகு ஆறிடுத்து. முதல்ல கொஞ்சம் பாகு கொஞ்சமாக விட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அடுத்தது இந்த தேங்காயை சேர்த்துப்போம். பழம், இது பூவாழம் பழம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த பழம் இருக்கோ அது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ மீதி இருக்கிற பாகையும் இதில் சேர்த்து இதோட ஏலக்காய் பொடி, கரெக்டாக நம்மளுக்கு இப்போ தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். இதை எடுத்து வேறு இதெல்லாம் மாற்றிடணும். இது கரெக்டான பதம். எண்ணெய் அடுப்பில் சூடாகிட்டு இருக்கு. அடுப்பு ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் சீக்கிரமே தீஞ்சா மாதிரி ஆகிடும். இப்போ முதல்ல ஒன்றும் ஊற்றி பார்க்கலாம். அப்பத்துக்கு தான் இதேமாரி மிக்சியில் அரைக்கணும். அதிர்சம்னா அரிசியை ஊற வச்சு துணியில் காய போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி சலிச்சுட்டு பாகு செலுத்தி அதிர்சத்துக்கு அப்படி பண்ணணும். இது நம்ம பண்ணினது இப்போ அப்பத்துக்கு தான் இதேமாரி பண்ணணும். அரைச்சி பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி சுதர்சனுக்கு அப்பம் செஞ்சு நைவேத்தியம் பண்ண எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.